மகாபாரத போர் முடிந்த பின் திருதராஷ்டிரர் கிருஷ்ணரிடம் கண்ணில்லாமல் நான் விதுரர் சொல் கேட்டு ஆட்சி புரிந்தேன். இருந்தும் என் 100 பிள்ளைகளை இழக்க காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் ஒரு கதை சொல்லத் தொடங்கினர். அதில் ஒரு அரசனிடம் வேலை பார்த்த சமையல்காரன் வித்தியாசமான சுவையை செய்து அரசனிடம் பரிசு பெறுவதற்காக குளத்தில் உள்ள அன்னத்தின் குஞ்சுகளை எடுத்து ரகசியமாக சமைத்து கொடுத்தான். ஆனால் அது இன்னதென்று அறியாமல் அச்சுவையில் மயங்கிய மன்னர் அதை விரும்பி சாப்பிட்டதோடு அதை அடிக்கடி செய்யுமாறு கட்டளையிட்டார். சமையல்காரனுக்கும் பரிசு கொடுத்தான். இதில் யார் செய்தது தவறு என்று கிருஷ்ணர் கேட்டார். அதற்கு திருதராஷ்டிரர் அரசன்தான் வேறுபாடு அறிந்து சாப்பிட்டு இருக்க வேண்டும். அதனால் அரசன் செய்ததுதான் தவறு என்று கூறினார். உடனே கிருஷ்ணர், அந்த அரசன் முற்பிறவியில் நீதான். நீயே உன் தவறால் 100 அன்னம் குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய். அந்த அன்னங்களின் தாயார் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்பதனை நீ உன் 100 பிள்ளைகளை இழந்து தெரிந்து கொண்டாய் என்றார். முற்பிறவியில் கண் பார்வை இருந்தும் சைவம் அசைவம் வேறுபாடு அறியாமல் இருந்தாய். அதான் இப்பிறவியில் கண் பார்வை அற்று பிறந்தாய். இறைவன் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது. அவரவர் வினைக்கேற்பவே வாழ்வு அமையும் என்றைத்தார் கிருஷ்ணன்.